குடமுருட்டி குரங்கு குப்பன் வெர்சஸ் சீட்டா சடையன். இந்த கதை நடக்கிற இடம் குடமுருட்டி. பனை மரங்கள் அடர்ந்த காடு, நடுவுல ஓடுற ஆறு, பறவைகள் சத்தம், மிருகங்களோட அமைதியான வாழ்க்கை. அந்த குடமுருட்டி காட்டுல ஒரு குரங்கு இருந்தான். அவன் பெயர் குடமுருட்டி குரங்கு குப்பன். குடமுருட்டி குரங்கு குப்பன் சாதாரண குரங்கு இல்ல, புத்திசாலி, சுறுசுறுப்பு. மரத்திலிருந்து மரத்துக்கு காற்று மாதிரி தாவுவான். காட்டுல பிரச்சனை வந்தா எல்லாரும் சொல்வது ஒன்றே, குப்பனை கூப்பிடு. ஒரு நாள் திடீர்னு சர சரன்னு மண்ணு தூசி பறக்க ஒரு மின்னல் ஓடுற மாதிரி ஒரு உருவம் வந்தது. அவன்தான் சீட்டா சடையன். அவனோட கண்களில் அகம்பாவம், கோபம், ராஜாவாகணும்னு ஆசை. சடையன் கர்ஜனை செய்தான், இந்த குடமுருட்டி காட்டுக்கு இனிமே நான் தான் ராஜா. மான், புயல், அணில் எல்லாம் நடுங்கின. அப்போ மேல மரக்கிளையில சும்மா உட்கார்ந்திருந்த குடமுருட்டி குரங்கு குப்பன் சிரிச்சான். டேய் சடையா, வேகம் இருந்தா போதும் நினைச்சியா? இந்த காடு வேகத்துக்கு இல்ல, புத்திக்கே. சடையன் சீறினான். வேகத்துல குடமுருட்டி குரங்கு குப்பனை நோக்கி பாய்ந்தான். ஆனா குடமுருட்டி குரங்கு குப்பன் வடக்குன்னு மரத்துக்கு மேல தாவிட்டான். சடையன் நிறுத்த முடியாம நேரா ஆற்றுக்குள்ள ஸ்பிளாஷ். குடமுருட்டி குரங்கு குப்பன் சத்தமா சிரிச்சான். ஹஹா, இதுதான் குடமுருட்டி ஸ்டைல். சடையன் அவமானத்துல கொதிச்சான். நேரடியா ஜெயிக்க முடியாது, பிளான் போடணும். அடுத்த நாள் சடையன் காட்டுல எல்லா மிருகங்களிடமும் போய் பரப்பினான். குடமுருட்டி குரங்கு குப்பன் தான் உங்க உணவெல்லாம் திருடுறான். சில மிருகங்கள் குழம்பின. குடமுருட்டி குரங்கு குப்பன் அமைதியா இருந்தான். அவன் கோபப்படல, புத்திசாலியா யோசிச்சான். சிட்டுக்கிளி, லட்டு ஆமை 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு திட்டம் போட்டான். அன்று இரவு சடையன் தனியா வேட்டைக்கு வந்தபோது மரத்திலிருந்து குடமுருட்டி குரங்கு குப்பன் கத்தினான். எல்லாரும் பாருங்க, உணவு திருடன் யாருன்னு. சடையன் மறைத்து வைத்திருந்த KFC சிக்கனை திருடி கொண்டிருந்தது அனைலருக்கும் தெரிஞ்சது. அவமானத்துல சடையன் பாய்ந்தான். இன்னைக்கு நீ தப்ப முடியாது. முழு வேகத்துல தாக்கினான். ஆனா குடமுருட்டி குரங்கு குப்பன் மரம், கல், ஆறு எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பயன்படுத்தினான். ஒரு மரக்கிளை உடைந்து சடையன் தடுமாறி விழுந்தான். குடமுருட்டி குரங்கு குப்பன் அவன் முன்னாடி நின்று திடீர்னு சொன்னான், சடையா, இந்த குடமுருட்டியில வேகம் இல்ல, புத்திசாலிதான் ராஜா. சடையன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். அவன் குடமுருட்டியை விட்டு போனான். காடு மீண்டும் அமைதி, மிருகங்கள் எல்லாம் சந்தோஷம். குடமுருட்டி குரங்கு குப்பன் மரம் மேல் நின்று சொன்னா, இந்த காடு எல்லாருக்குமே பலம், வேகம் விட புத்தியும் துணிவும் தான் உண்மையான வெற்றி.